காணாமல் போனோர் தொடர்பில் சர்வதேச பொறிமுறையின் கீழ் விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி திருகோணமலையில் இன்றும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடாத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் திருகோணமலை மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக தொடர்ந்தும் 4வது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் 4ஆம் நாள் அமர்வு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற வேளையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வீதியோரம் பதாதைகளை ஏந்தியவாறு தங்களின் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் உள்ளக விசாரணைகளில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவும் சர்வதேச விசாரணையே வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் கூறினர். எங்கட பிள்ளைய தான்டாப்பா நான் கேட்டு கேட்டு திரிகிறேன். என் பிள்ளைய நான் பழக்கப்பட்ட பாடு செய்யான கைட்டப்பட்டு ஆடு மேய்ச்சி வெங்காயம் நாட்டி தானே பாட்ட பிள்ளைய வளர்த்தனான். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் காணாமல் போனோரின் குடும்ப உறுப்பினர்களும் உறவினர்களும் பங்கு பெற்றிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். காணாமல் போனோர் தொடர்பிலான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் திருகோணமலை மாவட்ட மக்கள் இன்றும் சாட்சியம் அளித்தனர். திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற அமர்வில் கலந்து கொள்வதற்கு 142 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மூதூர் பிரதேச செயலகத்திலும் திருகோணமலை மாவட்ட செயலகத்திலும் கடந்த 3 தினங்களாக நடைபெற்ற அமர்வுகளின் போது 575 பேரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனை தவிர மேலும் பலர் புதிதாக முறைப்பாடுகளை பதிவு செய்திருந்தனர். எப்ப காணா போனவர் 8ஆம் மாசம் 18ஆம் தேதி ஆண்டு தெரியாது 90ஆம் ஆண்டு சுற்றி வளைப்பால காலம்பரம் 9 மணிக்கு கொண்டு போனவங்க. எத்தனை ராணுவ அதிகாரிகள் அந்த இடத்த வந்தவை அந்த நேரம்? அந்த நேரம் நாங்க பார்க்கல. எங்களை எல்லாம் பாரிட்ட கொண்டு விட்டுட்டாங்க. கீழ் கவியில விட்டுட்டாங்க. கெவிக்குள்ள விட்டுட்டாங்க முழு பேரையும். முதல் யூனிஃபார்மா போட்டிருந்தவங்க என்ன மொழி கதைச்சவன் யாரு அவங்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சிங்களத்தால தானே. அந்த முகாமிட பேர் என்ன? நீங்க போன முகாமிட பேர் என்ன? பிளாண்டம்பைன் தான். ஒரு 7 மணியை போல பிள்ளைகள் இருந்தாங்க. அவர் ரவுண்ட போட்டாங்க. ஆமி வந்து ஆக்களை பிடிக்க. இப்போ பிள்ளைக்கு ஒன்றும் செய்ய இல்லாம பையன் தானே. அப்போ அம்மா நான் ஆஸ்பத்திரிக்கு போறேம்மா பயமா இருக்கு பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க. நான் ஆஸ்பத்திரியில் போறோம்மா போனோம்மா. ஆஸ்பத்திரி வருத்தம்ல ஒளி பயத்துல போன ஒரு 9 மணியை போல நாங்களும் போன பிள்ளைகள் அந்த இடத்துக்கு இல்லை ஆஸ்பத்திரி ஒளிஞ்ச ஆக்கெல்லாம் வெளியே அனுப்பி லொரி வந்து நின்று லொரியில தான் ஏற்றணும். முடிஞ்சு பிள்ளைலாம் ஏற்றணும். இடம்பெயர்ந்து போன நாங்கள் உப்புவலியிலிருந்து இடம்பெயர்ந்து கோவாலபுரம் போனோம். இடம்பெயர்ந்து போகும்பொழுது காணாமல் 85 போன 87 காணாம போனாங்க. 5 நாங்கள் இடம்பெயர்ந்து போய் 2 வருஷம் அங்கே இருந்தாங்க. 2006 9ஆம் மாசம் 7ஆம் தேதி கொழும்புல இருக்கையில சலூன் உள்ள வேலை செய்தோம். இரவு வந்து பிட்டகொட்டு போலீஸ் வந்து கூட்டிட்டு போனா விசாரணை இருக்கு. விசாரணை செய்து